திருப்பூரில் உள்ள திருவிக நகர் பகுதி அது. குடியிருப்புகள் நிறைந்திருக்கும் அந்த பகுதி இரவு நேரத்திலும் பரபரப்பாக இயங்கும். புது வருடம் பிறந்த 3வது நாள் அது. நேரம் இரவு 7:45. தெருவில் நடந்து சென்ற ஒருவரை 2 பைக்கில் வந்த கும்பல் திடீரென சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டியிருக்கிறது. சாலையில் சென்றவர்களும் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்தவர்களும் அந்த கொடூர காட்சியை வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது. 40 நொடிகளில் எல்லாம் முடிந்துவிட்டது. தலை, முகம், கை, கழுத்து என உடலை கந்தல் கோலமாக வெட்டி வீசிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது அந்த வெறிபிடித்த கும்பல். தகவல் அறிந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து சேர்ந்தனர். உயிர் பயத்தில் முடங்கி கிடந்த பகுதிவாசிகள் அதன் பிறகுதான் அச்சம் குறைந்து வெளியே வந்தனர். சடலத்தை கைப்பற்றிய போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். வெட்டி கொல்லப்பட்டவர் பாலமுருகன். திருப்பூர் நாவிதன் தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர். 42 வயதான இவருக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர். பாலமுருகன் தச்சு வேலை பார்த்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று வழக்கம் போல பணிபுரிந்துவிட்டு வீட்டிற்கு சென்றவரை வழிமறித்த கும்பல் அவரை உருத்தெரியாமல் வெட்டி சிதைத்திருக்கிறது. நடந்த இந்த கொலைக்கான காரணம் என்னவாக இருக்கும் என துப்பு துளக்க ஆரம்பித்த போலீசாருக்கு அதற்கான பதில் காவல் நிலையத்தின் பழைய குற்ற வழக்குகளில் இருந்தே கிடைத்திருக்கிறது. ஆம், பாலமுருகன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் மீது 17 கொலை வழக்குகள், 25 கொலை முயற்சி வழக்குகள் என பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சுருக்கமாக சொல்ல போனால் அவர் ஒரு பிரபலமான ரவுடி. பாலமுருகனுக்கு எக்கச்சக்கமான எதிரிகள் இருந்ததால் யார் இந்த பகையை தீர்த்திருப்பார்கள் என்று கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு கோணங்களில் விசாரணை வலயம் விரிந்திருக்கிறது. இந்த சூழலில்தான் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் பாலமுருகனை கொலை செய்ததாக கூறி ஹரி, சரவணன், முருகன், மணிகண்டன், சக்திவேல் ஆகிய 5 பேர் சரணடைந்தனர். அவர்களிடம் நடந்த விசாரணையில்தான் பாலமுருகனை கருவறுத்த பழைய பகை வெளியே வந்திருக்கிறது. பாலமுருகனின் அப்பாவிற்கு 2 மனைவிகள். அதில் 2வது மனைவியின் மகன் பாலமுருகன். மூத்த மனைவியின் மகன் ஆறுமுகம். இருவருக்கும் ஒரே தந்தைதான் என்றாலும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் 7ஆம் பொருத்தம். 2 குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது. இந்த சூழலில்தான் பாலமுருகனின் தங்கையை ஆறுமுகம் தகாத வார்த்தைகளால் அவ்வப்போது வசைபாடி இருக்கிறார். இதனால் பொறுமை இழந்த பாலமுருகன் ஆறுமுகத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு வெட்டி கொலை செய்திருக்கிறார். அந்த கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் பாலமுருகனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். 6 மாத சிறை வாழ்க்கைக்கு பின் கடந்த நவம்பர் மாதம்தான் பாலமுருகன் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பாலமுருகனை பழிவாங்க ஆறுமுகத்தின் மகன் ஹரி மற்றும் அவரது உறவினர்கள் துடியாய் துடித்துக் கொண்டிருந்தனர். பல மாத திட்டமிடலுக்கு பிறகு பாலமுருகனை ஸ்கெட்ச் போட்டு தீர்த்து கட்டி தங்கள் பகையை முடித்திருக்கிறார்கள். கத்தியை எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு என்ற பழமொழியை உண்மையாக்கி இருக்கிறது இந்த சம்பவம்.